நேயர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். பாஜகவுடன் இணையும் தேமுதிக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முக்கிய முடிவு. நீண்ட நாளுக்கு பிறகு தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நேற்று திருவேற்காட்டில் நடந்தது. கேப்டனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன பிறகு, மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்ன பிறகு, செயற்கை சுவாசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகு, மருத்துவமனையினுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு இங்கு இருக்கின்ற பல சமூக ஊடகங்கள் பேசின விஷயம் தெரியுமா? விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை என்ற உண்மையை சொல்லாம அவர் இறந்துட்டாரு, அவருடைய உடலானது அவருடைய கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கிறது, மக்கள் எல்லாம் திரண்டு சென்று அவரை பார்க்குறாங்க. ஸோ எப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு அல்பாயுஸில் போயிட்டாரு, இப்படி தான் அவதூறு பரப்புனாங்க. ஒரு புறம் அன்னியார் பிரேமலதா அவர்கள் எவ்வளவோ விளக்கம் அளித்தாங்க, வீடியோ வெளியிட்டாங்க. கேப்டனுடன் பிரேமலதா அவர்கள் அவங்க மகன் அவர்கள் இணைந்திருக்கின்ற புகைப்படமெல்லாம் வெளியிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்கிற மாதிரியே கிடையாது. இது பழைய புகைப்படம், இப்போ புகைப்படம் கிடையாது. செயற்கை சுவாசத்தில் இருக்கின்ற விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன் மனைவியுடன் தன் மகனுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள முடியும், இது பொய் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ பொய்யை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் விஜயகாந்தோடைய மனைவி அன்னியாரை பொறுத்த வரைக்கும் எங்கள் மீது மட்டும் இவ்வளோ வன்மம், எதற்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, திடீர்னு செயற்கை பொதுக்குழு ஆனது நடக்க போது திருவேற்காட்டில் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இப்போ விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துடணும் என்பதற்காக நிறைய பேரும், அதாவது செயற்கை பொதுக்குழு உறுப்பினர்களை தாண்டி நிறைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் திரண்டார்கள் என்று தான் சொல்லணும். சொன்ன மாதிரியே மேடைக்கு விஜயகாந்த் அவர்கள் அழைத்து வரப்பட்டார். ஆனால் அவரை பார்ப்பதற்கே உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் அவரெல்லாம் பரிதாபமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, வருத்தமாக இருந்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏன்னா சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய மனிதன், அவருடைய நடையை பார்க்கின்ற போது திரைப்படமாக இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே மிரட்டலாக இருக்கும் என்று தான் சொல்லணும். அரசியல் களத்தில் அவர் மாதிரியான ஒரு கம்பீரத்தை நடிகராக சிவாஜி கிட்ட பார்த்தோம், அதனை தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட பார்த்தோம். எதற்கும் பயப்படாத மனிதர். அதை தாண்டி ஜெயலலிதா கிட்ட கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் நேற்று வீல் சேரில் வந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது, எதற்காக இந்த செயற்கை பொதுக்குழுக்கெல்லாம் கேப்டன் அவர்களை அழைச்சிட்டு வரணும், அவரை பற்றியான இமேஜ் வேற மாதிரி இருக்கின்ற பொழுது எதற்காக அழைத்து அதை இப்பேற்பட்ட மனிதன் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடைகின்ற நிலைக்கு எதற்காக கூட்டு காட்டணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருந்தது. அந்த செயற்கை பொதுக்குழு கூட்டமானது நடந்து முடிகின்ற வரைக்கும் தொலைக்காட்சியில் நான் நேரடியாகவே பார்த்தேன். ஆனால் அங்கே இருக்கின்ற ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, முக்கிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, விஜயகாந்தை தான் பார்த்துட்டே இருந்தாங்க. அதில் பெண் நிர்வாகிகளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் அழுதே போயிட்டாங்க. ஏன்னா உடல் மலிந்திருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்திருக்கின்ற தொண்டர்களை பார்த்து கை தூக்கி தம்ஸ்அப் காட்டலாம் அப்படின்னு பார்க்குறாரு, ஆனால் அவரால் முடியல. ஸோ ஏதோ சொல்ல வராரு, அதுவும் அவரால் முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்க ரெண்டு நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பார்த்தசாரதியை பொறுத்த வரைக்கும், கேப்டன் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிகிறது. இருந்தாலும் தொண்டர்களை பார்த்த உற்சாகத்தில் அவர் ஏதோ சொல்ல வராரு, செய்ய வராரு, ஆனால் உடல் ஒத்துழைக்கல. அந்த அளவுக்கு உடல் நலமானது பலவீனமாகத்தான் இருக்குது. அதில் இயக்குனர் பாண்டியராஜன் கூட சொல்லியிருக்கிறார், கேப்டனெல்லாம் இந்த நிலையில் நாங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் இதோட மேடைக்கு கூட்டின்னு வராதீங்க. அரசியல் கட்சி என்றாலே பல நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் வேண்டி விரும்பி ஒரு அனுதாபாலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கேப்டனை கூட்டின்னு வந்திருக்க மாட்டீங்க. நிறைய புரளிகளை பொறுத்த வரைக்கும் பரவிச்சு கேப்டன் தொடர்பாக. அதனால் ரசிகர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் கேப்டனை பார்க்கட்டும், எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தான் கூட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனிமே பூரண குணமடைகின்ற வரைக்கும் அவரை வெளியே கூட்டின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தார் என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கி பொதுச்செயலாளராக ஆன பிறகு 2011 வரைக்கும் அந்த கட்சியினுடைய வலிமையே வேறு. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சி பழைய வலிமையில் கிடையாது. சரி, செயற்குழு பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த 18 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், கடைகோடி தொண்டனும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் சோறு போட்ட மனுஷனுடைய கட்சி இன்னைக்கு எப்படி சிதைந்து போயிருக்கு தெரியுமா?
பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றியை பார்க்கலாம், நம்முடைய செல்வாக்கை பார்க்கலாம், கட்சியை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு பிரதான கட்சியுடன் தேமுதிகவை இணைத்து விடலாம். தமிழகத்துக்கு தேமுதிகவினுடைய தேவை இல்லை என்பதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே உணர்ந்திருக்கின்றார்கள். இது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்தது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக கிட்ட போக மாட்டாங்க, அதே மாதிரி திமுக கிட்டையும் போக மாட்டாங்க கட்சி இணைப்பு தொடர்பாக. மற்றபடி இருக்கின்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறு கட்சிகள் தான். அதுலேயும் இந்த கட்சியை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும். எப்போதுமே ஒரு குடும்ப தலைவியாக இருந்தால் கணவனுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை தன் தலையில் தாங்கி தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஆவேசமும் உந்துதலும் விருப்பமும் இருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகளாக கேப்டன் பாண்டியன் நின்றாங்க. எவ்வளோ நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த காசை போட்டு கட்சியை வளர்த்துருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த கட்சியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முன்முயற்சிகளை 2019 கீழே இறங்கி வேலை பார்க்குறாங்க அன்னியார் பிரேமலதா அவர்கள். ஆனால் அவையெல்லாம் விஜயகாந்த் இருக்கின்ற செல்வாக்கு இவங்களுக்கு இல்லை என்பதும், விஜயகாந்த் மீது இருந்த ஈர்ப்பானது அன்னியாருக்கு இல்லை என்பதும் தெளிவாகிறது. இரண்டாவது, கேப்டன் கட்சி தொடங்க இருந்த காலகட்டங்களும் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டங்களும் வெவ்வேறான வகை இருக்கிறது. அதுலேயும் புதிய கட்சிகள் பரிணாமம் அடைந்து விட்டது. முக்கியமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக திமுக அதிமுக இழுத்து விட்ட பிறகு தொண்டர்களும் கீழ்மட்ட நிர்வாகிகளும் பாஜக நாம் தமிழர் கட்சிக்கு சென்று விட்ட பிறகு இப்போ புதிய நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. புதிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பணபலம் இருக்கணும் கட்சியில் சோபிப்பதற்கும் கட்சியை வளர்ப்பதற்கும். அதனால் தலைமையை நம்பி இருக்கிறாங்க பணத்துக்காக. ஆனால் தலைமை எப்படி இருக்குது? கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சியை தொடங்குகின்ற போதே சொன்னார், அட போங்கய்யா, திமுக என்னை பழி வாங்கலாம், இல்லை இருக்கின்ற அதிமுக பழி வாங்கலாம், இல்லை மத்திய அரசாங்கமானது பழி வாங்கலாம். எப்படி பழி வாங்கலாம்? அவங்களுக்கு போட்டியாக வந்துட்டேன்றதுக்காக வருமான வரித்துறையை வச்சு பழி வாங்கலாம். ஆனால் நான் கட்சியை இன்றைக்கி தொடங்குறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி பொதுக்கூட்டம் போகிறதா இருந்தாலும் சரி, மாநாடு நடத்துவதா இருந்தாலும் சரி, என் சொந்த சொத்துக்களை விற்று தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கேன், மாநாடே நடத்தியிருக்கிறேன். அதனால் வருமான வரித்துறையெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்னையா வாழ்க்கை இது? சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோறு வேணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், கட்டிக்க துணி வேணும். அதை தாண்டி பணம்னு அலைந்து என்னையா பண்ண போகிறீங்க? நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சினால் நலிவடையலாம், மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் அந்த நிலையை என்னால் எட்ட முடியாமல் போனால் என் சொத்துக்கள் எல்லாம் அழிந்தா உங்கள் வீட்டுக்கு வருகின்ற போது ஒரு வேளை சோறு போட மாட்டிங்களா என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை விற்று தான் மாநாடே போட்டார். அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் திறமையாகவும் ஆளுமை மிக்கவராகவும் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவருடைய சுயமாக சம்பாதித்த, சினிமாவில் கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதித்த அந்த சொத்துக்களை விற்று தான் கட்சியும் மாநாடு நடத்தினார். ஆனால் அதற்கு பிறகு கட்சிக்கு போதிய நிதி வரல, தொடர்ச்சியாக நிதி வரலன்னா என்ன பண்ணுறது? அதனால் கட்சியும் நிதி ஆதாரமற்று நிற்குது. என்னதான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல தேர்தல் தோல்வி அடைந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற நிதி தேமுதிகவுக்கு வரல. ஒரு விஷயத்தை, ஒரு உண்மையை இங்கே போட்டு உடைக்க வேண்டும். அதிமுக இதுவரைக்கும் 31 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி ஆண்டு இருக்கிறது. ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக 4.25 ஆண்டு ஆட்சி கட்டில் இருந்திருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கு ₹1 வருமானம் வரலை அப்படின்றத லேட்டஸ்ட்டாக அஃபிடவிட்டை தேர்தல் கமிஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாரும் டொனேஷன் கொடுக்கல அதிமுக ஆண்ட கட்சிக்கு. ஆனால் ஆட்சி கட்டிலுக்கே போகாத தேமுதிகவுக்கு எங்கேருந்து பணம் வரும்? சரி, இந்த செயற்குழு பொதுக்குழு பற்றி பார்க்கலாமே. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 தீர்மானங்களுடன் அவங்க பொதுச் செயலாளராக ஆகியிருக்கிறாங்க. அதோட இந்த தீர்மானங்களில் ஒன்று, கேப்டனை பொறுத்த வரைக்கும் கூட்டணி யாருடன் என்பதை முடிவு செய்வார் என்பதும் அந்த அதிகாரம் அவருக்கு தரப்பட்டிருக்குது என்று சொன்னாங்க. அதனையும் தாண்டி கேப்டனுடைய உடல்நிலை தொடர்பாக யாரும் அவதூறு பரப்பாதீங்க, அப்படி பரப்புனீங்கன்னா நாங்கள் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானமும் ஏற்றப்பட்டிருக்குது. கூட்டணி தொடர்பாகவும் கட்சி வளர்ச்சி தொடர்பாகவும் எடுக்கின்ற முடிவுகளுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 17 தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தொடர்பானது, தமிழக நலன் தொடர்பானது, கட்சி வளர்ச்சி தொடர்பான பல விஷயங்களும் பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கிடையில் இன்றைக்கி பொதுச் செயலாளராக நான் ஆயிருக்கின்றேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகின்ற போது
இன்றைக்கி எனக்கு கூடுதல் பொறுப்பு வந்திருக்கிறது. அந்த பொறுப்பு வந்ததுனால தான் நான் இன்றைக்கி பதட்டத்துடன் இருக்கின்றேன். இந்த பொதுச் செயலாளர் பதவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு முள் கிரகிடம் தான். ஏன் பதட்டத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களை மேடையில் கூட்டின்னு வந்ததிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மௌனமான நிலையில் தான் இருந்தாங்க, ஒரு சோகமான நிலையில் தான் இருந்தாங்க. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையோ பார்க்கின்ற போது தொண்டர்களுக்கு வந்து அழுகை தான் வந்தது, துக்கம்தான் தொண்டை அடைச்சது. ஏன்னா அவ்வளோ கம்பீரமாக இருக்கக்கூடியவங்க பிரேமலதா விஜயகாந்த், அவங்களே மௌனமாக இருந்தார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தீர்மானத்தின் அடிப்படையில் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய காலில் விழுந்து வணங்கினாங்க. அப்படி வணங்கிவிட்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் இன்றைக்கி இருக்கின்ற சவால்களை பற்றி பேசினாங்க. அந்த சவால்களிலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும், எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் களம் மட்டும் சவால் கிடையாது, வீட்டுக்குள்ளேயும் அவங்களுக்கு பெரிய சவால் இருக்குது. நம்முடைய கேப்டனோட உடல்நிலையை பராமரிக்க வேண்டும், மிக மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, பொருளாளராக இருந்து பொதுச் செயலாளராக ஆயிட்டாங்க அன்னியார் அவர்கள். அப்போது யார் பொருளாளர்? இவ்வளோ நேரம் கூடவே இருந்து நமக்காகவே உழைத்த தம்பி சுதீஷ் அவருக்கு தரதா, இல்லை கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இளைஞரணி செயலாளராக விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு பொருளாளர் பதவி கொடுக்குறதா? யாருக்கு என்ன பதவி கொடுக்குறது? அதோடு போச்சுன்னா உண்மையான விசுவாசம் கொண்ட கட்சி தொண்டர்கள் மீண்டும் இந்த கட்சியில் இணைந்து பணியாற்ற வேண்டும், தேமுதிகவில் இருந்தால் உயர் பொறுப்புக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கின்ற மாதிரி சாதாரண தொண்டனுக்கு பொருளாளர் பதவி கொடுக்குறதா? ஒரு விஷயத்தை சொல்லணும், திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. யாரெல்லாம் பொருளாளர் பதவியை தாங்கி வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. அதனால் திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாளர் என்பது மிக மிக முக்கியம். கலைஞர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாவிலிருந்து டிடிவி தினகரன் வரைக்கும் பன்னீர்செல்வம் வரைக்கும் வந்து பொருளாளராக யார் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஏன் நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் ஐயா விட்டுட்டோம் பார்த்தீங்களா? அதனால் பொருளாளர் என்பது திராவிட கட்சிகளில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தேமுதிகவிலும் இந்த பொருளாளர் பதவி முதலமைச்சருக்கான நுழைவு சீட்டு மாதிரி ஆகி போச்சா சென்டிமெண்ட்டு. அதனால் விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்குறதா சுதீஷ் கொடுக்குறதா என்ற பிரச்சனையும் எழுந்திருக்கிறது. ஸோ தேமுதிகவுடைய வளர்ச்சி இப்போது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஈரோடு அல்லது வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் தான் கேப்டன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் 2006 கட்சி தொடங்கி 2006 தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கூட அவர் இந்த வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் அவங்களுடைய வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றார்கள். ஸோ ஆனால் 2023 நடந்த இடைத்தேர்தலில் தேமுதிக 1000 வாக்குகளுக்கும் கீழாக வாங்கிச்சு இடைத்தேர்தலில். அதனால் அதனுடைய வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் 0.3%, 0.5% கூட கிடையாது. அதனால் இவ்வளோ வாக்கு வங்கி குறைந்து போயிருக்கிறத எப்படி தூக்கி நிறுத்துறது? நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்ப்போம். அதற்கு பிறகு பாஜகவுடன் கட்சியை இணைப்போம் என்பது தான் தேமுதிகவுடைய முடிவாக மறைமுக அஜெண்டாவாக இருக்குது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் கேப்டனுக்கு கிடைத்த வரவேற்பு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது, கட்சிக்கு பணம் இல்லாமல் கட்சியை நடத்த முடியாது, தொண்டர்கள் சோர்வடைவாங்க, சொந்த கட்சி போட்டு செலவழிக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் தேமுதிகவை எந்த கட்சியுடன் கூட்டணிக்கு யார் அழைப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் மீண்டும் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம் என்றால் அந்த கூட்டணிக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் தேமுதிக தான் செலவழிக்கணும். அது முடியாத காரியம். அதோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொன்ன பிறகு ஜே.கே. வாசன் அவர்கள் வந்து வாழ்த்தியிருக்கின்றாருங்க. அதோட ஏசி சண்முகம் அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார். அதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார்கள். கேப்டனுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் ஆகாது, ஆனால் அவரே வாழ்த்தியிருக்கின்றார். பெரிய கட்சிகளிடம் இருந்து வாழ்த்து வந்திருக்குதா என்பதை பற்றி நமக்கு தெரியல. அப்படி வாழ்த்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் தேமுதிகவை தன் கூட்டணிக்குள்ளே வரணும் என்ற விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவங்களாம் வரட்டும், கொடுக்குறத வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றார். பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுச்செயலாளர் ஆகியிருக்காங்க, என்டிஏ கூட்டணியிலே இருக்கணும், அவங்க தொடர்ந்து அதில் பயணிக்கின்ற போது வெற்றி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்போ ஏசி சண்முகமும் தேமுதிகவும் பிஜேபியுடன் கூட்டணியில் சேர போகிறாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்றது மட்டும் உறுதியாகிறதுங்க. ஆனால் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகத்தை வேலூரில் மீண்டும் நிற்க வச்சு ரெட்டலையில் அங்கே
துரைமுருகனுடைய மகனை வீழ்த்த வேண்டும் என்று கணக்கு போட்டு வந்தார். அவர் பாஜக கூட்டணிக்கு தேமுதிக இருப்பது பலம்தான், வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருப்பதனால ஏசி சண்முகம் அவர்களும் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறார் என்பது உறுதியாகிறது. இதன் மூலமாக அதனையும் தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை என்கின்ற பொழுது பெரிய கட்சிகளுடன் வந்து நம்பிக்கையாக நடந்து கொள்ளாதவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அங்கேயும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க, எங்கே வேண்டுமானாலும் பேசுவாங்க. ரெண்டாவது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விடாப்பிடியாக இருக்கிறவங்க, இறங்கி வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு இமேஜும் இருக்கிறது. அதனால் இவ்வளோ சவால்கள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கட்சியை வழிநடத்தி தன் மகனுக்கு எதிர்காலம் ஒரு அரசியல் களத்தில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிகவினுடைய தேவை தமிழகத்தில் இருப்பது போல் நமக்கு தெரியல. அரசியல் விமர்சகர்களும் அதான் சொல்கிறாங்க. விஜய் பிரபாகரனுக்கு அரசியல் எதிர்காலம் வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நினைச்சாங்கன்னா அவங்க பாஜகவுடன் இணைப்பது சரியானதாக இருக்கும். ஏன்னா உழைச்சா போதும், அடையாளம் கண்டு உயர் பதவிக்கு பாஜக கொண்டு போயிடும். அவங்களால எம்பி எம்எல்ஏ சீட்டுகள் கொடுக்க முடியலனா கூட கவர்னர் ஆக்கி விட்டுருவாங்க, அப்படி இல்லைனா மத்திய அமைச்சராக ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் விஜய் பிரபாகரனுடைய அரசியல் எதிர்காலம் பிரைட்டாக இருக்கணும்னா பாஜகவுடன் சேருவது தான் சரியானதாக இருக்கும் என்று பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. அதோடு போச்சுன்னா பாஜக தமிழகத்தில் பெரிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்குது. அந்த கட்டமைப்புக்கு தேமுதிகவுடைய நிர்வாகிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் தேமுதிக பாஜகவுடன் இணைந்தால் நிர்வாகிகளுக்கும் அரசியல் களத்தில் சரியான இடம் கிடைக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருப்பதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடன் தேமுதிக இணைக்கின்ற பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று பேசப்படுகிறது. கூடுதலாக சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் கட்சியும் பாஜகவுடன் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் பொறுத்து பார்க்கலாங்க. கேப்டனுடைய குறிக்கோளும் எதற்காக தொடங்கினாரோ அந்த அஜெண்டாவும் அவர் கட்சி மூலமாக நிறைவேறலைனா கூட வேறொரு பஸ்ஸில் ஏறி போய் நம்ம போகிற ஊரை சேர்ந்துடலாம். அந்த சரியான பஸ்ஸு பாஜக என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி நண்பர்களே.